அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைய தேதிக்கு இளைஞர்களை ஜோதிடத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய முதல் விஷயம். ஸோ இந்த ஒரு பிரச்சனையை அவங்க வாழ்க்கையில சந்திக்கும் போது தான் ஜோதிடத்தின் பக்கமே வர ஆரம்பிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், ஆனால் ஜாதகம் பார்த்தோம், ஜாதகம் பொருத்தம் இல்லை, ஸோ நாங்கள் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். இந்த பிரச்சனை இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையினால மட்டுமே எவ்வளவுதான் காசு பணம் எல்லாம் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை பேரண்ட்ஸும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதே மாதிரி அந்த லவ் பண்ண அந்த குழந்தைகளும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன மாதிரியான தீர்வு, இல்லை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோதிடம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 10 விதமான பொருத்தங்களை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பொருத்தங்கள் இல்லை, கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஜோதிடர் சொல்லியிருப்பார். முதல்ல அது என்னென்ன மாதிரியான பொருத்தங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த 10 பொருத்தத்துக்கான அந்த கான்செப்ட் உங்கள் டெய்லி லைஃப் எப்படி இருக்க போகுது, நீங்கள் அடிக்கடி சண்டை போடுவீங்களா இல்லையா, உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த வசியம் ஈர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், குழந்தை பிறப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, கணவன் மனைவி கிடையே அந்த உடலுறவு விஷயங்கள் சரியான அளவு இருக்குமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இறந்து போறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா, இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் முக்கியமான விஷயமா பார்த்து அந்த 10 பொருத்தங்கள்ல ஜோதிடர் சொல்வார். ஸோ இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் அப்படின்றத சொல்வார். இல்லை அப்படின்னா நீங்க லவ் பண்ணியிருப்பீங்க, லவ் பண்ணும்போது நமக்கு எதுவும் தெரியாது, ஆனால் ஜாதகம்னு எடுத்துட்டு போகும்போது அந்த பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கும், இல்லை ஆயுள் கம்மியா இருக்கிற மாதிரியான ஜாதகமா இருக்கும். ஸோ இதனால ஜோதிடர் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இதில் லவ்வர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இந்த லவ் மேரேஜில் முடியல அப்படின்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகுறது. ஏன்னா லவ்வரை வச்சு நிறைய இமேஜின் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வேற ஒருத்தரை அவங்களால அவங்க லைஃப்க்கு கொண்டு வர முடியாது, அந்த அளவுக்கு இவங்க கற்பனை உலகில் வாழ்ந்திருப்பாங்க தன்னோட லவ்வரோட. இது பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தையுடைய லவ் தோத்தா கூட பரவாயில்ல, அந்த குழந்தை ஒரு நிம்மதியான வாழ்க்கையாவது அட்லீஸ்ட் வாழணும், திருமண வாழ்க்கையில் அதுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுல பேரண்ட்ஸ் உறுதியா இருப்பாங்க. சரி, இப்போ நீங்க 2 ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பொருந்தல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை அந்த பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கு, பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஜோதிடத்தை கேட்டுக்கோங்க. ஸோ இது என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும், செவ்வாய் தோஷம்னா அவருக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுக்கும், இல்லை இந்த விஷயங்கள் பொருந்தலன்னு சொன்னீங்கன்னா எங்கள் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடர்கிட்ட. ஸோ ஜோதிடர் உங்களுக்கு சொல்லிடுவார், இந்தந்த விஷயங்கள் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் லவ்வர் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. அவர் உங்களுக்கு லவ்வர் கிடையாது, ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உங்கள் லைஃப்பில் ஏற்படுது அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா மாட்டாரா, உங்கள் லைஃப்பில் கூட இருப்பாரா, உங்கள் கூட எதுவும் சண்டை போடுவாரா, இல்லைனா உங்கள் பிரச்சனைக்கு கடைசி வரைக்கும் இருந்து அதுக்கு சொல்யூஷன் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவாரா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேளுங்க. அவரை லவ்வராக இல்லாமல் ஃப்ரெண்டாக நினச்சி பார்த்து கொஸ்டின் கேளுங்க. அவர் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார், பிரச்சனை பண்ண மாட்டார், சண்டை போட மாட்டார், என் கூட இருப்பார் அப்படிலாம் தோணுச்சுன்னா நீங்கள் மேரேஜ்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை அவர் ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவர் அவருடைய லிமிட் இவ்வளோதான் இருக்கும், இதுக்கு மேலே பண்ண மாட்டார் அப்படிலாம் நினச்சிங்கன்னா மேரேஜ் பண்ணணுமா வேணாமான்றதை யோசிக்க வேண்டிய விஷயமா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் லவ்வராக அவரை நினச்சி ட்ரீட் பண்ணிங்கன்னா அவர் மேலே உங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு, ஒரு மயக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவர் எது பண்ணாலும் என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாத்துக்குமே எஸ்ன்னு சொல்வீங்க. அதே விஷயத்த ஃப்ரெண்டாக நீங்கள் அவரை வச்சு இமேஜின் பண்ணும்போது அவருடைய லெவல் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ என்னதான் மனப்பொருத்தம் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அவர் கூட இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவரோட கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்றதை யோசிக்க ஆரம்பிங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஒருத்தரை லவ்வராக நினச்சிட்டு அப்புறம் திரும்ப மாறுறதெல்லாம் ஈஸியான காரியம் கிடையாது, ரொம்ப ஒரு கஷ்டமான முயற்சி தான். அதுலேருந்து வெளியில் இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம். நம்ம என்னதான் ஜாதகம் பார்க்கல அப்படின்னா கூட நம்ம பேரண்ட்ஸ் நம்ம லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணினாலும் அவங்க ஜாதகம் பார்க்கறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா தன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை எந்த விதத்திலையும் இந்த காதலினால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது. சிலர் அந்த ஜாதகத்தையே ஒரு காரணமாக வச்சு குழந்தையினுடைய காதலை தடுக்கணும் அப்படின்றதையும் குறியா இருப்பாங்க. ஸோ உங்களுடைய பிரச்சனை என்ன, நீங்கள் சேர்ந்தா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுட்டு நம்முடைய லவ்வர் அதுக்கு சப்போர்ட்டிவாக கூட இருப்பாரா இல்லையாங்கிறத ஒரு ஃப்ரெண்டாக உங்கள் லவ்வரை இமேஜின் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இது கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.